நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Airtel Super Singer 4, powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். மறுபடியும் இந்த வாரத்துல அருமையான 4 இசை கலைஞர்களோட உங்களோட இணையறோம். இந்த வாரம் 2 ரவுண்ட்ஸ் இருக்கு. முதல் ரவுண்ட் இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ரவுண்ட் ஸ்லோ மெலடி ரவுண்ட். இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸ் கூட கிரியேட்டிவா நம்ம பாடணும்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அண்ட் அவங்க இந்த ரவுண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அவங்களாவே அது யோஜனை பண்ணி பல விதமான கிரியேட்டிவிட்டி அவங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி வே அப்ரோச் இட். ஈஸி கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிஷியன்ஸ் கூட நிறைய பேர் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ வாட் யூ ஹவ் டன் இஸ் கிரேட். பர்டிகுலர்லி ஐ வுட் சே தீப்தி, சரணத்துக்கு அப்புறம் வந்த பல்லவியில நீ கொடுத்த இம்ப்ரூவைசேஷன்ஸ் கத்துட்டு இருக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம். பட் அதுல ஒரு இன்டர்னலைசேஷன் லெவல் ரொம்ப ஹையா இருந்ததுனால ரொம்ப எஸ்தட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி இருந்தது. ஓகே, ஃபுல் சாங்கை உள்படுத்தி தன்னோட சாங் ஆக்கி ஒரு டெலிவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிச்சயமா தெரிகிறது. வெரி குட் மதுமிதா, எக்ஸலண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணுன்னா நீ எப்படி உன்னோட வாய்ஸை கொடுத்தேன்னு. அதாவது எந்த ஸ்ருதிக்கு போனாலும் நீ ஒரு ஹை ஸ்ருதி ஏறுற. ஸோ மாலே நேரா, ஸோ அது என்ட்ரி இஸ் பிட்ச் பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் அதை ஸ்வெல் பண்ற. எவ்ரி டைம் யூ டிட் இட், இட் கேம் அவுட் வெரி வெல். ஓகே, இதை நன்னா பிடிச்சிட்டு பாக்கி ஏரியாஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஐ திங்க் you'll really rock now. கிருஷ்ணன் ரொம்ப நல்ல மியூசிஷியன். ஓகே, இன்னைக்கு உன்னுடைய அப்ரோச் கொஞ்சம் கூட இதுல நீ வார்த்தையோட அர்த்தத்தோட கண்டென்ட் நீ கொண்டு வரணும். எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் தமிழ் தாய்மொழி இல்லையோ ஃபீலிங்லேருந்து வரக்கூடிய யோஜனை அது இந்த மொழியில் இருக்காது. ஸோ ஆகையால் நீங்கள் பாடலை கேட்கும் போது உங்களை இமோஷனில் அதை ஹிட் பண்ணாமல் உங்களுடைய எஸ்தெட்டிக் சென்ஸ் ஹிட் பண்ணுறது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ஆகையால் மொழி மேலே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி வார்த்தை அர்த்தத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால் நீ ரொம்ப சூப்பராக பாடுவே. சரணத்தில் பியூட்டிஃபுல் டச்சஸ் அண்ட் மேலே போகும்போதெல்லாம் ரொம்ப மெலோடியஸாக இருக்கு. வெரி குட். கணேஷ், சரணம் அவ்வளோ அழகாக இருந்தது. வெரி நைஸ். பல்லவியில் ஸ்ருதியும் குறைச்சதுனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஷேக்கினஸ் இருந்தது. பட் சரணத்தில் யூ செட்டில்ட் ஆன் பியூட்டிஃபுல்லி. எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பின்னே. அண்ட் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணினேன் பிகாஸ் இது ஒரிஜினல் மாதிரியே இல்லை. பட் ஒரிஜினல் மாதிரியும் தெரிஞ்சது. ஆல்சோ சவுண்டட் யோர் ஓன். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி குட் ரெண்டிஷன். கணேஷ், யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நாராயண், கங்க்ராட்ஸ் ஃபார் தி அட்டெம்ப்ட். எனக்கு நிறைய இடத்துல பிடிச்சது. சரணத்துல நிறைய ஃபீல் கொண்டு வந்தேன். நிழல் போல நானும் நடை போட நீயும். இப்போ நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு நாம ப்ரிப்பேர்டா இருக்கணும். அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன். இது ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கலாம் ரியாக்ஷன்ஸ். கீப் எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் அட்வென்ச்சரிங். தேங்க்யூ ஆனந்த் சார். ஆனந்த் சாருடைய கைடன்ஸை தொடர்ந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ட்லாம் கேட்டு அதிலிருந்து ஒரு 5 பேர் ஒரு மிக பிரம்மாண்டமான மேடையில் ஃபைனல்ஸ் எதிர்கொள்வாங்க. அதிலிருந்து ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற பிரம்மாண்டமான டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வாரம் ஒரு டபுள் டெக்கர் வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 சுற்ற ஒரே வாரத்தில் நம்மளோட டாப் 14 கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க எதிர்கொண்டு இருக்கிறது மெலடி சோலோ சுற்று. அதை தொடர்ந்து ஃபாஸ்ட் டுவேட் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இன்றைய நாள் 2வது நாள் மெலடி சோலோ பாடலை பாடி இன்றைய நாளை துவக்கி வைக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சையத் சுபஹான். La 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 la
la la la la la la la la la la la la la la la la la la la la अंजलि अंजलि पुष्पांजलि अंजलि अंजलि पुष्पांजलि பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணும் அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி अंजलि पुष्पांजलि अंजलि अंजलि पुष्पांजलि பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அழகியே உனைப் போலவே அதிசயமில்லையே அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முல்லை கார்த்திகை மாதம் போனால் கடுமழை இல்லையே கண்மணி நீ இல்லையே கவிதைகள் இல்லை நீ என்ன நிலவோடு பிறந்தவளா பூவுக்குள் கருவாகி வளர்ந்தவளா அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி अंजलि पुष्पांजलि अंजलि अंजलि पुष्पांजलि பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி நல்லா இருந்தது ஒரு புது மேண்டலின் வாஸ் அமேசிங் சார் இன்டர்வியூட் ட்வீட் சையத் சார் நாட் யுவர் பெஸ்ட் ஒரு ஹாப்பினஸ் இல்லையே இல்லை இருக்கு ஹாப்பினஸ் இல்லை நோ சையத் ஐ ஹவ் சீன் யூ மச் மோர் ஹாப்பி அண்ட் எனர்ஜெட்டிக் தெர் இஸ் ஒன் சையத் எனர்ஜி தட் கம்ஸ் வித் எவ்ரி சாங் அது வரல நல்லா பாடுங்க ஓகே சார் பல்லவியெல்லாம் நல்லா இருந்தது சரணத்தில் எல்லாம் இம்ப்ரூவைசேஷன்ஸ் ட்ரை பண்ணேங்க பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை ஃபார் மீ திஸ் வாஸ் நாட் யுவர் பெஸ்ட் அட் ஆல் குட் லக் தேங்க்யூ சார் சாயத் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா பாடிடலாம் நீங்கள் பல்லவி நல்லா இருந்தது தி ஐடியா வாஸ் வெரி குட் கவிதைகள் அங்கே அது எக்ஸ்பெக்டே பண்ணல தட் வாஸ் சூப்பர் ஸோ எனிவே குட் லக் யா ஐ ஹோப் யூ வில் பெட்டர் இன் த டியூட் ரவுண்ட் ஓகே சார் Said, எஸ் மேம் you want to sing any of the portions? சரி வராமல் இருந்த போர்ஷன்ஸ் ஏதாவது பாடி காமிக்கணுமா? கார்த்திகை மாதம் போனால் கடும் மழை இல்லையே கண்மணி நீ இல்லையே கவிதைகள் இல்லையே
வெரி நைஸ், வெரி நைஸ். யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் கண்டெஸ்டன்ட். யூ ஆர் ஆல்வேஸ் சாயத் அங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் எப்பவும் கிடைக்கும். அது இன்னைக்கு கிடைக்கல. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன் இட் செல்ஃப் யூ ஆர் நாட் இன் டு த சாங். ஸோ ஆல் தி பெஸ்ட் கண்ணா. யூ வில் டூ வெல் டெஃபினெட். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த திருவிழாவில் தொலைஞ்ச எஃபெக்ட் உங்க மேல தெரியுது. ஏன் அப்படி? என்கிட்ட ஒரு பயமுமா இருக்குது. ஒரு பயம் இருக்கு. இது என்ன இது வித்தியாசமா இருக்குது? ஹாலிவுட்ல பேய் படத்துல வர மந்திரவாதி மாதிரி இல்லை ஏதோ இங்க நல்லா மூடு. அட பாவி, என்னடா இது? காருக்கு போடுற கோணி பை மாதிரி இருக்குது. தெரியல ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கே தெரியல. அடுத்த வாரம் பாவனா வராங்கன்னா அவங்களுக்கு இந்த கோட்டை கொடு, போட்டு அப்படி மூடிடலாம். ஓகே, வெரி நைஸ். இப்போ அடுத்து நீங்க ஃபாஸ்ட் டூயட் பாட போறீங்க இல்லையா? ஆமா. உங்க கூட சேர்ந்து யாரு ஜோடி பாட போறா? கணேஷ். உன் தலை எழுத்து அவ்வளோதான். சரி, ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஒரு சூப்பரான சுற்றுல நம்மளுடைய டாப் 14 கண்டெஸ்டன்ட் அடுத்த லெவல் போகிறதுக்காக பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து சூப்பராக நம்ம ஃபைனல் மேடையில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் 2 சுற்றுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது மெலடி சுற்று, சோலோ மெலடி ரவுண்ட். எஸ், சோலோ மெலடி ரவுண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சின்ன வயசில் அவங்களுடைய தங்கச்சியோடைய அந்த ஃப்ராக் சட்டையை போட்டுட்டு அழகாக ஒரு குட்டி பொண்ணு வந்து பாட போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் பார்வதி.
பார்வதி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக், இட் வாஸ் வெரி நைஸ். பட் பார்வதியோட பர்ஃபெக்ஷன் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்? என்ன ரீசனே தெரியாது. திடீர்னு 2 நாளா தொண்டை கட்டின்னு இருக்கா. பட் அது வச்சுட்டு இவ்வளோ நல்லா பாடினேன். இப்போ அமேசிங். பட் யூஷுவல் பார்வதி அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஐ எக்ஸ்பெக்டட் மோர். பட் இட்ஸ் ஓகே, யுவர் வாய்ஸ் ரியலி டிடன்ட் ஹெல்ப் டுடே. நோ ப்ராப்ளம். பாரதியோட பல்லவி இட் வாஸ் வெரி குட். ஃபர்ஸ்ட் பல்லவி நல்லா இருந்தது. ஐ தாட் ஆஹா பாரதி அகெயின் இன்னைக்கு கிவிங் another beautiful performance நினச்சா அது சரணம் went down. Get your voice back to shape மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகே அனந்த் சார், பாரதி அந்த பாடும்போதெல்லாம் வாய்ஸ் மிஸ்ஸிங் வருதுல்ல, இஸ் இட் அ மெடிக்கல் ப்ராப்ளம் ஆர் தட் இஸ் அ வாய்ஸ்? It's out of Definitely not this a thing. medical problem. Actually, Parvati ki voice potential is a very large voice. Compare பண்ணி யார் ராகா முகர்ஜி I can think of, one of the best voices. But அவ பாடு இதுவரையிலும் ஜன்மத்தில் பாடின விதம் அண்ட் பேசின விதத்தில் அது ஓரளவுக்கு தான் டெவலப் ஆயிருக்கு. ஆகையால் இந்த வாய்ஸில் அவளுக்கு ஃபால்ஸ் வாய்ஸே கிடையாது. ஓகே. She doesn't have a head tone. பட் அவளுக்கு என்னென்னா அண்ட் அவளுடைய ப்ளஸ்ஸஸ் ஆர் பிகமிங் ஹர் ட்ராப் என்னுடைய ஒப்பீனியனில். இப்போ எப்படி பாடினாலும் கேட்கறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபைண்டிங் யோர் வாய்ஸ். வாய்ஸில் உனக்கு பிரச்சனை இல்லை, அது நான் எழுதி தரேன். பார்வதி, வை இவ்வளோ பேசுகிறது என்னத்தினாலனா பிகாஸ் யூ ஜஸ்ட் அமேசிங். அதை பற்றி டவுட்டே கிடையாது. அன்றைக்கி ஜெயச்சந்திரன் சார் உட்காண்டிருந்தார் அன்றைக்கி இந்த டிவோஷனல் ரவுண்டில். யூ ஜஸ்ட் sang one line, 1 or 2 lines. After the Pallavi he was stunned. இது யார் இந்த பொண்ணு, எங்கேருந்து வரா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி யூ ஹேவ் இன் யுவர் சிங்கிங், இன் யுவர் சிங்கிங் ஏஸ்தட்டிக்ஸ். ஸோ டுடே கண்டிப்பாக வந்து பார்வதி உன்னோட ஸ்டாண்டர்ட் வச்சு பார்க்கும்போது இட் இஸ் அ சப்பார் பர்ஃபார்மன்ஸ். குட் லக். இந்த வாரம் நம்ம கூட 4 வேர்ல்ட் கிளாஸ் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அற்புதமான இசையில நம்ம சிங்கர்ஸ் பாடிக்கிட்டு இருக்காங்க. Such a pleasure to listen to. ஸோ முதல்ல நம்ம வந்து ஸ்டீஃபன் தேவசி அவர்கள் வந்து மீண்டும் ஒரு முறை ஜோராக கைத்தட்டி, நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் வந்து ஒரு 100 தடவை கைத்தட்டுவோம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் மெலடி சோலோ அப்படின்னா நீங்கள் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுற பாட்டு என்ன பாட்டு ஸ்டீஃபன்? We have to announce this, you know. He is the official brand ambassador for Yamaha in India. Wow. Thank you. Thank you. Praise God. இது வந்து ஐ திங்க் 2-3 பேருக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லூயி பேங்க்ஸ், அப்புறம் லாய் மெண்டோன் சங்கரசான்ல லாய். சவுத் இந்தியாவில் இஸ் த ஃபர்ஸ்ட் டு பி ரெக்கக்னைஸ்ட் லைக் தட். அவர் வந்து ஒரு கிராண்ட் பியானோ கேட்டானா Yamaha will bring the grand piano here. So proud always that we have Stephen, our super singer 2 இருந்தே நம்மளோட இருக்கார். And we are so happy, so proud of this association with Stephen. I'm so happy and honored to be here and Airtel Super Singer with Vijay TV. I've never seen such a good contestant, sir. God bless. And don't eliminate them. தேங்க்யூ ஸ்டீஃபன் ஜி. ஸோ அடுத்ததாக நம்ம பிரதீப்தா சார் கூட நம்ம பேச போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெஜெண்ட்ஸுக்கெல்லாம் லெஜெண்ட் இருக்கக்கூடிய ஆர்டி பர்மன் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மேண்ட்லின் பிளேயர். ரொம்ப சந்தோஷம் சார். எங்கள் பசங்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நல்ல மறுபடியும் ஒரு தடவை அவரை வந்து கை தட்டி நம்மளாம் வெல்கம் பண்ணுறோம். And best part, but Stephen side, all the contestants, they're doing very well. Very nice. To all the
So I'm enjoying here. Thanks a lot. Sense, what is your favorite Tamil songs? Whatever songs I'm listening, those are very good songs composed by Rahmanji, Raja sir, especially Anjali. That is a very good song. Definitely. Thank you, Pradita sir. Thank you. Thank you, Thanks sir. a lot. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தொடர்ந்து போட்டியை பார்க்கலாம். அடுத்தது யார் வராங்க மெகாப்ஸ்? அடுத்ததாக உங்களோட மெலடி சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு தயாரா காத்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சோனியா. கண்ணாமூச்சி ஏறடா கண்ணாமூச்சி ஏறடா என் கண்ணா கண்ணாமூச்சி ஏறடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏறடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரையில் நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரையில் நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதய பூவில் கண்டேன் கண்ணாமூச்சி ஏறடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா நெஞ்சின் அலையுறங்காது உன் இதழ் கொண்டு வாய் மூட வாயன் கண்ணா உன் இதழ் கொண்டு வாய் மூட வாயன் கண்ணா உன் இமை கொண்டு விழி மூட வா உன் உடல் தான் என்னுடையல்லவா பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வண்ணம் மாறவில்லை இன்னும் பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வண்ணம் மாறவில்லை இன்னும் என் நெஞ்சில் கூடி நிறம் மாறவா என் உயிரில் நீ வந்து சேர்க உதடுகள் ஈரமாய் வாழ்க கலந்திடவா கண்ணாமூச்சி ஏறடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏறடா
சோனியா, சார் very nice. தேங்க்யூ சார். Very nice. And only some of the aestheticsல அதுதான் கொஞ்சம் அங்கேயும் இடிச்சுட்டு இருந்தது. Just sing that கண்ணாமூச்சி first. கண்ணாமூச்சி ஏனடா. That's fine. அப்புறம் ஏனடா something you were saying. அப்புறம் விடையே இல்லை விடையே விடையே இல்லை. விடையே இல்லை. அது வர மாட்டேங்குது. அது வரணும். இல்லை இல்லை. இல்லை. கரெக்ட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் சிங்கிங். இட்ஸ் பாசிபிள். ஸ்மால் திங்ஸ் மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே தான் நம்ம எய்ம் பண்ணோம். அங்கே தான். ஓகே, அது பண்ணுங்க ப்ளீஸ். சார். குட் லக். சரி, நல்லா பாடினேன் சொன்னேன். தேங்க்ஸ். ஒன்று ஐ டோன்ட் நோ நீங்கள் தெரிஞ்சு பண்ணதா இல்லையான்னு தெரியல. அந்த கண்ணாமூச்சி இதெல்லாம் சித்திர பாடின அந்த கண்ணாமூச்சி அந்த கொஞ்சல் எடுத்து வந்தது அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சது. பட் பரவாயில்ல, யூ ஆர் ட்ரைங். நோ, அது இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். பட் ப்ரிசிஷன் நிறைய இடத்துல நல்லா இருந்தது. கொஞ்சம் சின்ன சங்கதி, அந்த சொந்தமாக பாடின சங்கதி எனக்கு பிடிக்கலை. அது வேறு ஏதாவது ஐடியா போட்டு பாடி இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட புதுசாக ஏதாவது. திஸ் அ வெரி ஓல்ட் திங். நான் எல்லாம் நினச்சேன் இப்படி தான் நினைக்குவேன். கொஞ்சம் நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கொஞ்சம் கூட புதுசாக திங்க் பண்ணிடுங்க. ஓகே சோனியா, எனக்கு என்னன்னா ஒரு சோனியா ஒரு பாட்டு கற்றுண்டானா அப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற நீ ஸ்டேஜில். அட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். இந்த பாட்டும் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். பட் சோனியா வந்து சோனியா ஆகிறதுக்கு வந்து யூ நீட் அன் ஐடென்டிட்டி. யூ கெனாட் பி லைக் சம்படி எல்ஸ். ஸோ அதுக்கு நீ என்ன, வாட் ஹேவ் யூ டன் அண்ட் வாட் ஐ கோயிங் டு டூ, அதுதான் எனக்கு வேணும். அண்ட் யூ ஆல்சோ நீட் டு லிசன் டு ஸோ மெனி அதர் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக். அது வந்து அப்போ தான் வந்து யூ கேன் க்ரோ. ஓகே ஓகே சோனியா, ஸோ சூப்பரான ஒரு பாடல் மெலடி சோலோ அப்படின்னு பாடிருக்கீங்க. நல்ல சந்தோஷமான கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கா. ஹாப்பியா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். ஒன்று கொஞ்சம் அவங்க நல்லா சொல்லணுமா? இல்லை ஓகே. என்னோட சிங்கிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, உங்களுடைய ஃபாஸ்ட் டுவெல் பாடல்லையும் நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய மெலடி சோலோ அப்படின்னோடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக தனிக்கட்டையாக நின்று ஒன் சைட் லவ் எல்லாம் வந்து நிறைய தடவை இந்த மேடையில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் தான் வந்து அடுத்து வந்து பாட போகிறார். அண்ட் லேட்டஸ்ட்டாக அவர் போட்டிருக்க ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, எனக்கு இன்ட்ரோ மியூசிக் இல்லாமல் நான் வரமாட்டேன், நீங்களாம் வரும்போதில் இன்ட்ரோ மியூசிக் போடுறாங்க, அதனால் நான் வந்து மியூசிக் இல்லைனா நான் வந்து பேசிக்லி நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ட்ரோ மியூசிக் கொடுத்து வரதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். Ladies and gentlemen, let's welcome Mr. The young darling Al Gates Alagesan. Wow, what a mass entry. இளமையின் பாய்ச்சல், பெண்கள் மத்தியில் கூச்சல். பாஷா பாய். ஓகே, வெரி நைஸ். ஸோ மெலடி சோலோ அப்படின்ன உடனே நீங்கள் என்ன பாடலை தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன சொல்லுங்கள் ஆல்கேட்ஸ். எல்லோரும் நல்ல வாழ நான் பாடுவேன். ஆமாம், நீங்கள் பாடுறீங்க. ஆனால் நான் வாழ யார் பாடுறது? கரெக்ட். யார் பாடுவா இந்த சாங்? ஃபர்ஸ்ட் நீங்க பாடுங்க. கரெக்டாக சொன்னீங்க சார். இப்படியே தான் சொல்லி ஏமாத்தி பாடட்டும். யார் பாடுவார்னு கேட்டீங்க? எனக்கு லைன் தெரியாது. அதில் உங்கள் பாட்டு தான் நீங்கள் ஏதாவது பாடுங்க. அவர் இந்த பாட்டு பாட சொன்னார். டான், நீங்கள் பாடுற பாட்டை நான் பாட, அப்புறம் வந்து உங்களோட ரசிகர்கள்லாம் வந்து என்னுடைய மனித பொம்மையை எரிப்பாங்க. சரி, அந்த பாட்டு வேணாம். நீங்கள் ஒன்று அவர் சார் கேட்டார்ல, ஒரு பாட சொல்லியிருந்தாங்களே, பாடுறேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ பாடுறேன்னு சொன்னீங்களே, இப்போ பாடுங்க. அதுதானே சார் கேட்குறீங்க? உங்களோட பல லவ் ஃபெயிலியர்ஸ் அண்ட் என்னுடைய 1-2 லவ் ஃபெயிலியர்ஸை ஞாபகப்படுத்தி நம்ம வந்து ஒரு பாட்டு பாடலாம். ஓகேவா? ஒன்ன நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே. தொட்டுட்டீங்க,
தொட்டுட்டீங்கய்யா. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும், அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும், உனதே நான் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேவா டார்லிங், நம்மளுடைய லவ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இதில் அப்படியே வந்துடும் இல்லையா? நீங்கள் ஒரு ஏகலைவன் சார். ஏன் என்னது என்ன சொன்னீங்க? ஏகலைவன். ஓ நல்ல வார்த்தை தானே அது. ஓகே வெரி குட். அற்புதமான ஒரு பாடலை நமது ஆல்கேட்ஸ் அலகேசன் பாட பரவாயில்ல. ஜோரா சேர்ந்து ஒரு தடவை கை தட்டுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல்கேட்ஸ் அலகேசன். யார் பாடுவார் என் பாடல்? நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார்? எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார்? என் உள்ளம் யார் கண்டது? கொள்ளாத மனம் என்று பேர் வந்தது. பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது? கொள்ளாத மனம் என்று பேர் வந்தது. வழியில்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம், என் நெஞ்சு என்னோடு பகையானது. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார்? நீரை நான் எங்கு கடன் வாங்குவேன்? அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன். நீரை நான் எங்கு கடன் வாங்குவேன்? அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன். நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போது நீ காணலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார்? எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார்? ஹலோ, நான் ஆடுறேன் டார்லிங். ஆடுங்க. டார்லிங் இதில் வந்து இப்போ பாட்டு மட்டும்தான் பாடினீங்க. நம்ம சிவாஜி சார் மாதிரி ஒரு ஆக்டிங்குமே வரலையே, ஏன் அது? அந்த பாட்டில் வர மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணணும், யார் மாதிரியா பண்ணணும். சிவாஜி தான் பண்ண முடியும். ஆமாம், அப்படியே சோகத்தை புழிறீங்க. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்?
பாடல் நான் பாட பலர் ஆடுவார், நீ என்னோடு யார் ஆடுவார், என்னோடு யார் ஆடுவார். ஐயா போதும் ஐயா, இந்த சோகம் உங்களுக்கு தாங்க முடியலையே. அது என்ன கடைசியில் அழுவுறதா அது? ஒரு ஃபீல் ஃபீலிங் இல்லை, ஃபீலிங். வெரி நைஸ் மை டியர் டார்லிங். Thank you Algets. rhythm of the life. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Airtel Super Singer 4, powered by Energy Tharum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்ததாக ஒரு நேச்சுரல் டேலண்ட் உள்ள ஒரு பாடகர் தான் வந்து பாட போறார். லெட்ஸ் வெல்கம் திவாகர். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. என் அழகென்ன என் தொழில் என்ன, ஏன் என்னோடு உன் காதல் உண்டாச்சு. என் அழகென்ன என் தொழில் என்ன, ஏன் என்னோடு உன் காதல் உண்டாச்சு. சிறு கண்ணீரால் நான் தவந்தேனே, இதில் எப்போது மின்சாரம் உண்டாச்சு. பெண்ணே பெண்ணே ராவோடும் பகலோடும் தன் ஞாபக தொல்லை. ரயில் பாதை பூமீது வண்டுகள் தூங்குவதில்லை. இது சரியோ தவறோ விதியில் சொல்
வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை திவாகர் சூப்பர் திவாகர் ஓவரால் அந்த ஹோல் சாங் எடுத்து பார்க்கும்போது பிரபாதமாக இருந்தது அது இட் வாஸ் ஸோ குட் ஏன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது அந்த மேலே போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது அப்புறம் கடைசியில் பல்லவியில் வரும்போது அந்த பூலோகத்தில் ஸ்ருதி சேரல பட் அதர்வைஸ் அதெல்லாம் வந்து சின்ன விஷயங்கள் மீதி வந்து இட் வாஸ் மேஜிக்கல் தேங்க்யூ அது மட்டும் சரியாக இருந்திருந்து வச்சுங்க இட் would have been definitely a standing ovation performance. தேங்க்யூ திவாகர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் தேங்க்யூ ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் பாடுவீங்க நிறைய குட்டி குட்டி சங்கதி இருக்கு அது இன்னும் ஒரு நீங்கள் தெரியாமல் அது அப்படியே வருது உங்களோட தொண்டையில் இருந்தது தட்ஸ் யோ ஐ திங்க் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களோட அப்படியே இருக்கட்டும் காட் பிளஸ் தேங்க்யூ திவாகர் ஹலோ சூப்பர் ஓவரால் வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி இருந்தது அந்த ஃபீல் எவ்ரிதிங் அந்த ஈஸ் ஆல்சோ நீங்கள் பாடின அந்த ரொம்ப சுலபமாக பாடினீங்க அவுட் ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா தேங்க்யூ ஸோ மச் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இப்போ வேகமான சுற்று வந்துட்டு இருக்கு, அதாவது ஃபாஸ்ட் டுவேட் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதுவும் சங்கர் மகாதேவன் பாட்டு தானே? இல்லை அது மனோ சார் முக்காலா. ஓ ஓகே 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 ஃபேண்டாஸ்டிக். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா முக்காபலா லெட் ஹிம் பி வெரி ஹாப்பி திவாகர், ஏன்னா ஹீ இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். வாவ். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் பாடணும், பட் உங்களை பொறுத்தளவுக்கு அது நான் காம்படிட்டிவ். ஆனால் யூ ஹேவ் டு ராக் தட் சாங். ஐ ஹோப் யூ டூ தட். தேங்க்யூ. ஸோ திவாகர், யூ ஹேவ் காட் அன் ஆட்டோமேட்டிக் இம்யூனிட்டி. இந்த வாரம் உங்களுக்கு எலிமினேஷன் கிடையாது. ஸோ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ், ஓகேவா? சாதில் அழகேசன் சார் மாதிரி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த வாரத்திற்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்கீங்க. எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ திவாகர். இன்றைய நிகழ்ச்சியோட முடிவில் ஒரு வித்தியாசமான விஷயம் பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாரத்தில் ஒருத்தர் எலிமினேஷன் இல்லாமல் அடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிறாரு. அவருக்கு ஒரு இம்யூனிட்டி கிடைச்சிருக்கு. அவரோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரியான சந்தோஷம் இந்த வாரம் முழுக்க இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவதே விஷ்ணு அண்ட் மகாபான். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். தேங்க்யூ.